நிபந்தனைகள் இன்றி இலங்கைக்கு கடன் மற்றும் உதவிகளை வழங்க சர்வதேச நாணய நிதியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலுவின் லீமா நகரில் நடைபெறும் வருடாந்த மாநாட்டின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. வறுமையை குறைத்தல், குடும்ப சுகாதாரம், காலநிலை மாற்றம், குறைந்த அபிவிருத்தி மற்றும் நிலையற்ற அரசாங்கங்கள் தொடர்பிலான பிரச்சினை குறித்து கவனம் செலுத்துவதற்காக இம்முறை சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த கூட்டத்தொடர் நடைபெற்றது. 2015ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பொருளாதார ரீதியிலான அபாயத்தை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பிலான பிரச்சினை குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் மோதல் நிலவும் நாடுகள் மற்றும் பிராந்தியங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை சார்பில் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இம்முறை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளார். எமக்கு சலுகைகள் அவசியம் என்றும் நிபந்தனைகளுடன் கூடிய கடன்களை பெறும் அவசியம் இல்லை எனவும் நேரடியாக கூறினோம். நீங்கள் கோரும் வகையில் வழங்கப்படுமே ஒழிய நிபந்தனைகள் விதிக்கப்படாது என அவர்கள் கூறினர். கல்வி, சுகாதாரம் மற்றும் இளைஞர் யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பிலும் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பெண்களுக்கான வரவேற்பு தொடர்பில் நாம் வேண்டுகோளை முன்வைத்தோம். வரவு செலவு திட்டத்துடன் இந்த மாற்றம் எவ்வாறு ஏற்பட போகிறது என்பதை அவர்கள் அவதானித்து வருகின்றனர். இதன் மூலம் நமது நாட்டுக்கு உதவியை எதிர்பார்த்துள்ளோம்.